வணக்கம் பிரவீன். சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து மீட்டு குளிர்ந்த சீதோஷ்ண நிலையை அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் 3 மணி முதல் சேலத்தில் அதாவது விடிய கனமழை பெய்தது. அதாவது 10 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, பழைய பேருந்து நிலையம், 5 ரோடு, சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் அதிக அளவில் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேலம் மாநகர பகுதிகளில் 76.9 மில்லிமீட்டர் மழை அளவும் பெய்துள்ளது. ஏற்காட்டில் 88.6 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. சங்ககிரியில் 79.2 மில்லிமீட்டர் அளவும் அதிகபட்சமாக மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே பலத்த மழையின் காரணமாக சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியது. அதாவது சாலை எது சாக்கடை எது தெரியாத அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக சென்ற சிறுவன் ஒருவன் அருகில் உள்ள சாக்கடையில் விழுந்தார். அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் இதனை கவனித்து உடனடியாக ஓடி சென்று சிறுவனை மீட்டனர். இதனால் சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதே போல சேலத்தின் பல்வேறு பகுதியில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம், அதாவது அந்த மைதானம் முழுவதும் தண்ணீர் தேங்கி உள்ளதாலும் இன்று காலை முதலே நடைபயிற்சி மேற்கொள்வோர், சென்ற விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே அவதிக்குள்ளாகினர். சேலம் மாநகரை பொறுத்தவரை இந்த இடைவிடாத பெய்த மழையின் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் பாதிப்பு உள்ளாகினர். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகள் முழுவதும் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்பதே சேலம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரவீன்.